வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முந்தைய காலங்களில் வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னாவே அல்லது ஒரு பண்டிகை காலங்களில் நிறைய தின்பண்டங்கள் செய்வார்கள். இனிப்பு பண்டங்களாகட்டும் அல்லது ஒரு கார வகைகளாகட்டும் எல்லாமே வீட்டில் செஞ்சு அதை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த விசேஷ காலங்களில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இனிப்பு வகைகள் அல்லது கார வகைகள் அல்லது தின்பண்டங்கள் அல்லது சாப்பாட்டு வகைகளும் நம்ம இந்திய பாரம்பரிய முறைப்படி நிறைய அதில் உடலுக்கு சத்துக்களை கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கருப்பட்டி, வெல்லம், நிலக்கடலை, வெந்தயம், நிறைய பொருட்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். ஸோ இந்த பொருள்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறைய உடலுக்கு ஆரோக்கிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பொருள்கள் எல்லாமே நம்மளுடைய சமையலறையில் மிக சாதாரணமாக தினசரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். நம்ம குழந்தைகளும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறந்த முறையில் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான அந்த தின்பண்டங்களை எல்லாம் மறந்து நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். டீ குடிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை பேர்களெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன பெட்டி கடைக்கு மளிகை கடைக்கு போனீங்கன்னாலும் சரசரமாக தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்தோன்னே ஒரு டெம்ப்ட் ஏற்படுத்தக்கூடிய அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய வகையை சேர்ந்ததாகும். அதில் குறிப்பாக குழந்தைகள் பார்க்கும்போது இது வேணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிப்பாங்க. காலையில் டீ, காஃபி, பால் குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி சரமாக தொங்க விட்டிருக்கக்கூடிய பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தின்பண்டங்களை கொடுத்து நிறைய குழந்தைகளை வளர்த்துகிறார்கள். இவங்களும் இதைத்தான் சாப்பிட்டு பழகியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தின்பண்டங்களை, உணவு வகைகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 25-30 வயசுக்குள்ளேயே பலவிதமான நோய்கள், எக்ஸாம்பிள் டயபெட்டிக்ஸ் ஆகட்டும், பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு 25-30 வயசுலேயே நிகழ்வதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் வகைகள் தான். இதில் என்ன அப்படி இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும். பேக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட பொருளாகும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதற்குடைய கலருக்காகட்டும் அல்லது அதனுடைய ருசிகளுக்காகட்டும் பலவிதமான கெமிக்கல்ஸ், கலரிங் ஏஜென்ட் இது போன்ற பொருள்களை எல்லாம் சேர்த்து அந்த ஒரு பொருளை தயாரிக்கிறார்கள். இந்த தயாரிப்பை நம்ம கண்டிப்பாக சாப்பிடும் பொழுது எல்லாருக்குமே பலவிதமான நோய்கள் வருவது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம்தான். நம்ம பாரம்பரியமாக ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்டது, அது குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிட்ட ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கடலை மிட்டாய் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கடலை மிட்டாய் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். இதுதான் இந்த கடலை மிட்டாய் நம்ம சாப்பிட்ருப்போம். கடலை மிட்டாயில் என்ன நன்மைகள் இருக்குது, இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் என்ன, இதனுடைய சத்துக்கள் என்னென்னலாம் இருக்குது, இதை ஏன் நம்ம விரும்பி எல்லாருக்கும் நம்மளும் சாப்பிட்ணும், அதே போல் குழந்தைகளும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கடலை மிட்டாயின் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்ருக்கிற இந்த கடலை மிட்டாய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது சிவப்பு கலரில் இருக்காது, இது ஒரு கருப்பு கலராக இருக்கும். இது யார் தயாரிச்சிருக்கிறாங்க, இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது யதார்த்தம் அப்படிங்கிற பேரில் இந்த கடலை மிட்டாய் வருது. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸை நான் படிக்கிறேன் பாருங்கள். அதாவது நமது குழந்தைகளின் இதயத்தை பலப்படுத்தும் மகத்தான மாமருந்து நாட்டு வெல்லம் மற்றும் கருப்பட்டி கடலை மிட்டாய். இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெல்லம், நிலக்கடலை, சுக்கு, ஏலக்காய் மற்றும் நாட்டு மாட்டு நெய். இத்தனை பொருள்களுமே ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான். முதல்ல நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. B1, B3, B9 இது போன்ற பலவிதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. பாஸ்பரஸ், மேக்னீசியம், காப்பர் இது போன்ற சத்துக்களையும் உள்ளடக்கிய தான் இந்த நிலக்கடலை. நிலக்கடலையை சாப்பிட்றதே ஒரு தப்பான ஒரு கருத்து, கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், அதே போல் இது உடல் பருமனை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிறைவேற்றிருக்குது. கண்டிப்பாக இதனால் கொலஸ்ட்ரால் வராதுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு நல்ல கொலஸ்ட்ரால்
கொலஸ்ட்ராலை சேர்ந்தது தான். அதே போல் தான் வந்து உங்களுக்கு உடல் எடையும் ஏறாது. ஸோ அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா வெல்லம். வெல்லம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக பெண்களுக்காகட்டும் அல்லது யாரெல்லாம் வந்து ரத்த சோகை இருக்கிறதோ, அனீமியா இருக்கிற பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு வெல்லம் வந்து தினசரி காலையில் சாப்பிடணும். அதில் வந்துட்டு நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அனிமிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப தாராளமாக நீங்கள் வந்து தினசரி கொடுத்துட்டு வரலாம். கொடுக்கும்பொழுது அவங்களுடைய அதாவது ஹெச்பி லெவல், ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹெச்பி லெவல் ரொம்ப வந்து நல்ல முறையில் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த வெல்லத்தை சாப்பிட்டு வரும்பொழுது நம்ம குடற்புண்களை வந்து அழிக்கக்கூடியது, குடல் புழுக்கள் அதாவது சின்ன சின்ன பூச்சிகளையும் வந்து அழிக்கக்கூடியது, ஆஸ்துமா சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து வெல்லம் வந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கக்கூடிய அந்த நாட்டு மாட்டு நெய்யில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கிறது. ஒமேகா 3 அதிகமாக தென்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும், செரிமானத்தை வந்து சரி செய்யக்கூடியது தான். ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது வந்து ஏலக்காய். அதாவது உணவில் ஏதாவது வந்து விஷத்தன்மை இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய வந்து தன்மை வந்து ஏலக்காய்க்கு இருக்குது. வாய் துர்நாற்றமாகட்டும், அதாவது குமட்டல் ஆகட்டும், இது போன்ற பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஏலக்காய் வந்து ஒரு சிறந்த தீர்வாகும். இங்கே உங்களுடைய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரே ஒரு பீஸ் எடுத்து இந்த கடலை மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா ஜீரணத்திற்கு வந்து மிக சிறந்ததாகும். இப்போ வந்து ரொம்ப ஃபேஷனாக கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக், அதாவது ஒரு 7-அப்போ அல்லது வந்து ஒரு தம்ஸ்அப்போ ஏதாவது வாங்கி குடித்தோம்னா செரிமானம் ஆகும் அப்படிங்கிற வந்து ஒரு தவறான கருத்தை வந்து பதிச்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஒரு கடலை மிட்டாய் ஒன்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும், உங்கள் செரிமானத்திற்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இது வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதய பிரச்சனை. ஸோ இதில் இருக்கக்கூடிய காப்பர் அண்ட் மேக்னீஷியம் பார்த்திங்கன்னா இதயத்திற்கு வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை தருகிறது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த நாளங்களையும் நரம்புகளையும் வந்து அதை வந்து சிறந்த முறையில் செயலாற்றிட உதவுகிறது. அது நல்லா செயலாற்றும் பொழுது கண்டிப்பாக இதய நோய்கள் வரக்கூடிய ஒரு அபாயத்தை வந்து இந்த கடலை மிட்டாய் தடுக்கிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய பிளட் ப்ரெஷர், பிபியை வந்து சரியான அளவில் வைத்துக்கொள்வதற்கும் இந்த கடலை மிட்டாய் உதவி செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடலை மிட்டாய், இந்த நிலக்கடலையே வந்து அதிகமாக சாப்பிட்ணுன்னே உடல் எடை, நீங்கள் வந்து ஒருவேளை வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த கடலை மிட்டாய், நிலக்கடலை, நெய்யெல்லாம் சேர்ந்ததுனால கண்டிப்பாக உடல் எடை வந்து அதிகரிக்குமோ அப்படிங்கிற வந்து ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக இல்லைங்க. உடல் எடை வந்து கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்பை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகும். அதனால் என்ன பண்ணணும்னா இது வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து அதிகமான உடல் எடையை வந்து வரவிடாமல் தடுத்து அதை கட்டுக்குள் வைத்து உடல் எடை குறைவதற்கும் வந்து இந்த கடலை மிட்டாய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இரத்த சிவப்பு அணுக்கள் வந்து உருவாவதற்கும் இந்த கடலை மிட்டாய் வந்து சிறந்த முறையில் உறுதுணையாக இருக்கிறது. வேர்க்கடலை வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா பித்தம் ஏற்படும். கண்டிப்பாக அது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த பித்தம் வந்து ஏற்படுவதை தடுப்பதற்காகத்தான் நம்ம வந்து இதில் வந்து வெல்லத்தை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெல்லம் வந்து இந்த கடலை மிட்டாயோடு சேரும் பொழுது என்ன ஆகும்னா பித்தத்தை வந்து குறைத்து உங்கள் உடலை வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மையில் வந்து வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். தசைகளை வந்து உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே வந்து நீங்கள் இந்த பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய தசைகள் வந்து நல்ல வலுவான தசைகளை மாறி நல்ல அளவில் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்து ஊக்கமளிக்கிறது. அதே போல் தான் மூளையின் செயல்பாடுகள், குழந்தைகளிலிருந்து நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது மூளை வந்து ஒரு நல்ல செயல்பாட்டோடு இயங்குவதற்கும் இந்த கடலை மிட்டாய் வந்து உதவியாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அதிகமான புரோட்டீன் வந்து உங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவையும் வந்து கட்டுக்குள் வைக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இத்தனை நன்மைகள் இருக்குது. இயற்கையாக பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு கடலை மிட்டாய் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். எங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு தேவையான அளவு வந்து கொரியர்லேயும் வந்து அனுப்பி வைக்கப்படும். பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பயன்படும். அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.